தமிழ்நாடு அனைத்து டிரைவர்கள் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நாமக்கல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் போயிருந்த நேரில், ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வரல. அதனால் மறுபடியும் 2 டைம் கூப்பிட்டாங்க. நான் வரேன், ஆனால் அவங்க வரத்துக்கு நேரம்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிய ஆனந்தகுமார் ஆகிய என் பேரில் சங்ககிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது லாரி ஓனர் அசோசியேஷன் சார்பாக கொடுத்துருக்காங்களா, எஸ்என்ஆர் ஓனர் கொடுத்துருக்காரா, எப்படி கொடுத்துருக்கான்றது நம்ம கேட்கும்போது ஃபோனில் சரியான தகவலை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எடப்பாடி பிரசாந்த் டிரைவர் அவர்கள் சங்ககிரியில் இருக்கக்கூடிய எஸ்என்ஆர் சுப்பிரமணியன் லாரி உரிமையாளர் அவர்களுடைய வண்டியில் டிரைவராக ஓடினார், 4 நடையாக ஓடினார். அவருக்கு வந்து சம்பளத்தை சரியாக கொடுக்காம பெண்டிங் பண்ணதாக சொல்லி நம்மக்கிட்ட பிரசாந்த் டிரைவர் ஃபோன் காலில் தெரியப்படுத்தியிருந்தார். அந்த கால் ரெக்கார்டை நம்ம சோசியல் மீடியாவில் போட்டிருந்தோம். அதே மாதிரி அந்த ஓனர் பேசின அந்த கால் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து நம்ம போட்டிருந்தோம். யார் மேலே தப்பு யார் மேலே சரி, இது நம்ம மக்களாகிய நீங்கள் கமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். கமெண்ட் தப்பாகவும் கொடுத்துருக்காங்க, சிலது நல்லதாகவும் கொடுத்துருக்கீங்க. இப்படி பார்க்கும்போது இந்த சோசியல் மீடியா இஷ்யூ அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையாக ஓனர் பேசுனதும் நம்ம போட்டிருக்கோம், டிரைவர் பேசுனதும் போட்டிருக்கோம். அப்படிங்கிற போது நம்மளுக்கு அடுத்த அப்டேட் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம சோசியல் மீடியாவில் சொல்லிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கொண்டு வர முடியும். ஏன்னா இங்கே டிரைவர் அசோசியேஷன் அப்படிங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவோ இல்லை நம்ம மாநில தலைவராக இருக்கட்டும் அவங்க எடுக்கிற முடிவோ கிடையாதுங்க. அத்தனை ஓட்டுநர் நண்பர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு முடிவை எடுக்கிறது தான் நம்ம சங்கம். இன்றைக்கி பாதிக்கப்பட்ட ஓட்டுநராக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட ஓனராக இருக்கட்டும், நாம் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய ஓட்டுநர் சமுதாயத்தையும் நம்ம மோட்டார் தொழிலையும் நல்ல முறையாக நம்ம கொண்டு வரணுன்றது நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய கொள்கை. எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஒழுக்கமாகவும் நல்ல நேர்மையாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை மோட்டார் இனத்துக்கு தேடி கொடுக்கணுன்ற வகையில் இது ஓனர் மேலே தப்பா டிரைவர் மேலே தப்பான்றது அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அந்த வண்டிக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த டிரைவர்கள் அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. இது மாதிரி தான் நம்ம இந்த தீர்ப்பை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டம் வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சு நம்ம ஒரு சங்கத்தை ரன் பண்ண முடியாத நண்பர்களே. ஏன்னா நம்ம சங்கம் அனைத்து டிரைவர்களுக்குமான சங்கம் அப்படிங்கிறனால இதை வந்து சோசியல் மீடியா வரைக்கும் நம்ம கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கி மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக எல்லாமே தெரியுது. நம்ம கணக்கு வழக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு இஷ்யூவாக கூட இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எது நம்ம பண்ணுறதா இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையாக தான் செஞ்சிட்ருக்கோம் நம்ம சங்கத்தில். இப்போ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது எனக்கே தெரில. ஒருவேளை ஓனர்கள் பற்றி இனிமேல் நீங்கள் போடக்கூடாது, டிரைவர்கள் பற்றியும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதாவது வான் பண்ண கூப்பிட்றாங்களா, போனால் தான் தெரியும். ஆனால் என்ன நடந்தாலும் என்னுடைய கொள்கையில் நான் இப்படி தான் இருப்பேங்க. அதை நான் ஓப்பனாகவும் சொல்லிக்கிறேன். டிரைவர்கள்னாலும் ஓனர்கள்னாலும் தப்பு பண்ணால் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் கண்டிப்பாக கேட்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நண்பர்களே. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி.